ஓகே, சாயபயங்கர் ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு வந்து உங்களோட மியூசிக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுதோ, சேம் அதே டைம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் ட்ரால்ஸும் உங்களை சுத்தி வந்து சரௌண்ட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் பெருசா இல்லைன்னு. அது ஒன்று இருந்தாலே, அது அந்த ஒரு ஹேபிட் இருந்தாலே போறேன் நினைக்கிறேன் இது ரெண்டுத்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு. ஸோ நான் மோஸ்டா ஸ்டூடியோல தான் இருப்பேன். நான் ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஆல்சோ லைக் சும்மா கூட வெளில எப்பயுமே போக மாட்டேன். என் டைரக்டருக்கு தெரியும் என்னை பத்தி. ஸோ அதனால வந்து ஐ ஹவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹை. ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியாக பண்றேன். நான் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கணும், கண்டிப்பா அந்த ஆசை இருக்கு. ஆனா கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் பண்ணல. ஸோ அதனால நான் ஜாலியா எனக்கு பிடிச்சதை பண்றேன் அண்ட் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்ல நான் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். பிரதீப் சார், இங்கே 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 சார், நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எது தொட்டாலும் 100 கோடி கலெக்ஷன் வருது. அதனால் வந்து உங்களை வந்து சரியா அப்ரோச் பண்ண முடியல. டேரக்டர் கேட்குறாங்க, அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு பதில்? இல்ல அப்ரோச் பண்றது வந்து அப்ரோச் பண்ண முடியல, இல்ல அதிக சம்பளம் வாங்குறதுனால அப்ரோச் பண்ண முடியலையா? அதிக சம்பளம்னாலயா? டைரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார். அதிக சம்பளம் அந்த மேட்டர் ஒன்று வராது. ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏரியா தான். எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார். நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார். இவங்களுக்குலாம் இவங்க ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார். அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், வதந்தி.